டாக்ஸி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரிப்பு ஓட்டும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து ஷர்ட்டாக இருக்கட்டும், ஃபேண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஷர்ட் ஓகேங்களா. ஸோ ஒயிட் அண்ட் இப்படி லைக் ரெட் டாக்ஸிங்கிற பேட்ச் வச்சா உங்களுக்கு தெரியலையா, இருங்க ஒரு நிமிஷம். ரெட் டாக்ஸி அப்படிங்கிற பேட்ச் வச்ச ஷர்ட் அண்ட் தென் வந்து ஒயிட் பேண்ட் வந்து கம்பல்சரியாக போட்டுருக்கணும். நீங்கள் வேறு ஒயிட் பேண்ட் போட்டாலோ இல்லை வேறு ஷர்ட் போட்டிருந்தாலோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த கலர் பேண்ட்டு போட்டிருந்தாலும் வேறு ஒயிட் பேண்ட் லைக்ரா பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது வேறு பேண்ட் நீங்கள் போட்டிருந்தாலுமே அது ஒயிட்டாக கூட இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் கரெக்டாக ரெட் டாக்ஸியோட இந்த ரெட் டாக்ஸி அப்படிங்கிற பேட்ச் வச்ச யூனிஃபார்ம் இருக்கணும். அண்ட் தென் ஃபேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் கலர் இருக்க அதே ஃபேண்ட்டு தான் வந்து அவங்க கொடுத்த ஃபேண்ட்டு தான் போட்டுருக்கணும். வேறு ரெட் கலர் ஃபேண்ட்டோ இல்லை வேறு நீங்கள் வேறு கலர் ஃபேண்ட்டோ இல்லை வேறு ஒயிட் ஃபேண்ட்டோ போட்டாலுமே வந்து அவங்க வந்து உங்கள் ஐடியை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு என்ன ரீசன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் டியூட்டியவே ஆன்லைன் பண்ண முடியும். ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைனே உங்களுக்கு போகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பிட்டுன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு ஆர்டருங்கிறது ஒரு பிட் ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து நமக்கு 3 பிட்டு தான் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ ஒரு ஆர்டர் நீங்கள் எடுக்கல, வர ஆர்டர் வேண்டாம், மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுறீங்க, அல்லது மிஸ் பண்ணுறீங்க, எடுக்காமல் விட்டுறீங்க, எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அப்படி விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ல் வந்து ஒரு பிட்டு மிஸ் ஆயிடும். ஒரு ஆர்டர் விட்டிங்கன்னா ஒரு ஆர்டர் மிஸ் ஆகிடும். ஸோ 3ல் 1 போயிடும், 2 தான் இருக்கும். ஸோ அந்த 2மே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் 8 மணி அப்படின்னா நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் ஐடியும் சரி, நீங்கள் ஓட்டுற வண்டியோட நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, கேபுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அந்த கேப் ஐடியை வச்சு வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஐடியும் டிரைவர் ஐடி ரெண்டுமே வந்து பிளாக் ஆயிரும் ஓகேங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு பிளாக் ஆனால் நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் அது பிளாக்ல தான் இருக்கும், அன்பிளாக் ஆகாது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆஃபீஸ் போய் பேசி என்ன ரீசன், எதனால மிஸ் ஆச்சு, ஃபோன் ப்ராப்ளமா, இல்லை ஃபோன் ஹேங் ஆகிடுச்சா, இல்லை ஆர்டர் வந்து சவுண்டு கேட்கலையா, அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து நீங்கள் என்ன ப்ராப்ளமோ அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஐடியும் சரி கேப் ஐடியும் சரி அன்பிளாக் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ரீசனுமே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஓட்டுங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து கம்பல்சரியாக போட்டிருக்கணுங்க. வேறு யூனிஃபார்ம் நீங்கள் போட்டிருந்தாலோ உங்களுக்கு ஐடி பிளாக் ஆகிற மாதிரி நீங்கள் எதுவும் பார்த்துக்காதீங்க ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சினிமா டைலாக்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ரியாலிட்டிக்கெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசுங்க ஓகேங்க. ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நிறையா டவுட்ஸ் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட நம்ம பேசுவோம் ஓகேங்களா. ஸோ லைவ்ல கூட நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் நான் உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அது கமெண்ட்ஸில் மட்டும் தான் நடக்கும். ஸோ ஆர்எல்ஸ் வந்து லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பேச முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. ஸோ கேட்டுட்டு என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, என்ன கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ எதை பற்றி கேட்டால் நீங்கள் கேட்கலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ அண்ட் தென் வந்து ரெட் டாக்ஸி இப்போதைக்கு ஓகேங்களா. ஸோ இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி குடிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ ஃப்ரீயாக பேசுவோம், ரிலாக்ஸாக பேசுவோம். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களை மாதிரியே ரெட் டாக்ஸியை பற்றி தேடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோ இருக்கட்டும், ஸ்விக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் 7 நாளுமே ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக வந்து ஒரு 50-60 வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவும் 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதே டைம் வந்து நம்ம ரெக்கார்டும் பண்ணிவிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். பட் ஆனால் அதுக்கான எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ப்ரீஃபாக நிறைய ஓப்பனாக பேசியிருக்கோம் ஓகேங்களா. இதில் போய் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஓப்பன் அண்ட் லீகலாக பேசியிருக்கோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதுதான் பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகணும். ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் ரீச் ஆகணும் தான் பார்க்குறேன், ட்ரை பண்ணி தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நிறையா பேசியிருக்கோம். ஸோ இதில் 10ல் ஸோ உங்கள் வீடியோ வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க, பட் ஆனால் ரீச் ஆகலை. ஸோ இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரீச் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேங்க்யூ. அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அப்படி எதுக்கு சொல்கிறேன், எனக்காக இல்லைங்க. ஸோ நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம். ஸோ மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வீடியோஸ் வந்து ஒரு 100 பேர் ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம், பட் ஆனால் அது 10 பேருக்கு தான் ரீச் ஆகுது. அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு பலன் இல்லாமல் போகும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஸோ அதனால் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெட் டாக்ஸி யாராவது உங்கள் ஃப்ரெண்டு ஓட்டணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி என்னங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க, எப்படி ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களை மாதிரியே மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்த மாதிரியே மற்றவங்களும் இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதில் இருக்கிற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ் ஆகட்டும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும். ஓகேங்களா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தென் கமெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹைப்பில் போயிட்டு பாயிண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக ரெக்கமெண்ட் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ரெட் டாக்ஸிக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆச்சு. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே மூவ் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சம் போக ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் லைக் லாஸ்ட் ஆர்டர் நம்ம எடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா 9:30-10 மணிக்கிட்ட தான் எடுத்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் வந்ததையும் உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் நெய்பர்ஹுட். ஓகே, உங்கள் பக்கத்து வீட்டு பையனை நினச்சி பேசுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ரெட் டாக்ஸி யூனிஃபார்ம் தானே போடணும்னு சொன்னால் நீ ஏன் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ லைக் நான் ரொம்ப குளிராக இருக்குங்க. ஸோ இது மவுண்டைன் லைக் நீலகிரிஸ் ஏரியா. ஓகேங்களா? வெள்ளியங்கிரி மலை பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப குளிருங்க. ஸோ அதனால் என்னால் குளிரை தாக்கு பிடிக்க முடியல. கோயம்புத்தூர்லேயே காலையில் நேரத்தில் அந்த குளிருது. பட் ஆனால் இந்த டைமில் டிசம்பர் டைமில் ரொம்பவே குளிர். அதுவும் இந்த வெள்ளியங்கிரி ரீஜியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம குளிருங்க. நம்மளால முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ள ஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெட் டாக்ஸி போட்டிருக்கேங்க. ஸோ மெயினாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபேண்ட் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து மேலே ரெட் டாக்ஸி யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். நீங்கள் ஷர்ட்டுக்கு உள்ளே வந்து பனியனாக இருக்கட்டும், இல்லை டிஷர்ட்டாக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் கம்ஃபர்ட்காக நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து மெயினாக லைக் பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க ரெட் டாக்ஸி ஓட்டுறாங்க, இவங்க வந்து ரெட் டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறது வந்து பளிச்சுன்னு தெரியணும். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து சப்போஸ் இப்போ செக்கிங் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா சடனாக வந்து செக்கிங் வருவாங்க. வந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ்குமாரா, ஆமாங்க, டக்குன்னு வருவாங்க. யோகேஷ்குமாரான்னு கேட்பாங்க. பைக்கு லைக் உங்களோட காரை பற்றி எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. க்ளீனாக இருக்கா, சிஎன்ஜி இருக்கா, எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ எமர்ஜென்சிக்காக பெட்ரோல் இருக்கா, அண்ட் தென் வந்து சிஎன்ஜி ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கீங்களா, ஃபியூல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் தென் கேப் எப்படி நீட்டாக இருக்கா, கஸ்டமர் வந்தால் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்க, உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன, எல்லாமே பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு டிரைவர் ஐடி இருக்கும். அந்த ஐடியில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்கள் நேமுக்கு கீழே ஒவ்வொரு ஃபால்ட், ஒவ்வொரு எரர் ஆர் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஐடிக்கு வந்து அதோட எஃபிஷியன்சி இழக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் உங்கள் மேலே வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது. பார்த்தீங்களா? அசைன் ஆகிற ஆர்டர்ஸ் வந்து கவுண்ட்டு குறையும். ஓகேங்களா? சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் லாகின் இருக்கும், 1000 ரூபா ஏர்னிங்ஸ் இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் லாகின் இருக்கும், 200 ரூபா தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். அது காரணம் என்னன்னா அதுதான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் அசைன் ஆகிட்டே இருக்கும். உங்கள் மேலே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கரெக்டாக ஓட்ட மாட்டேறாங்க, வர ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, பிட்டு கரெக்டாக 100 ரூபா 150 ரூபா ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக ஓட்டுறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மீன்ஸ் அந்த சிஸ்டம் சொல்கிறேன், சிஸ்டம் அல்காரிதமுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி வந்து கரெக்டாக அதை பற்றி வந்து அவங்க கரெக்டாக பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இந்தமாரி இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் கோட் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ லைக் அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணும். ஸோ குளிராக இருக்கா அது மாதிரி போட்டிருக்கீங்க. ஓகே, மதியம் 12-1 மணிக்கு இந்த மாதிரி வேறு கலர் ரெட் டாக்ஸி ட்ரெஸ் போடாமல் வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவாங்க. கேபும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கஸ்டமர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அடுத்த கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கணும். கஸ்டமர் வர்றவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க வருவாங்க, திடீர்னு சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? கேப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் வர்றாங்கன்னா அட்டன் பண்ணுங்க, லைக் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. அண்ட் தென் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே அங்கே ட்ராப் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து இப்போ நாங்கள் இங்கே ட்ராப் லொகேஷன் இங்கே தான் போட்டிருக்கோம், பக்கத்தில் நாங்கள் போகணும்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, கொண்டு போய் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுட்டு நீங்கள் எண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்களோ அதுக்கான ஏர்னிங்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அது கூடயே வந்து இன்க்ளூட் ஆகி ஃபைனலாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வயசானவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் வந்து ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரெட் டாக்ஸி ஓட்டும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இல்லை பர்மனெண்ட்டாக வந்து ஐடி தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணிக்காதீங்க. அண்ட் தென் கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து கஸ்டமர் க்ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வயசானவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து லைக் அதிகமாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து லைக் டாக் வச்சுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிப்பட்ட டாக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து எந்த ஒரு டாக்குமே வச்சுக்காத வரைக்கும் நல்லதுங்க. ஸோ அவங்க கேட்குறாங்களா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னாலே நமக்கு போதும். ஒரு விஷயம் கேட்குறாங்களா அதுக்கான பதில் சொல்கிறோம் அப்படின்னா ஓகே, அதோட நிறுத்திக்கணும்.
நீங்கள் எப்படி என்ன எந்த விஷயமே வந்து அது இது எது நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டே இல்லைங்களா. ஸோ வேண்டாம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து என்ன அவங்க கேள்வி கேட்குறாங்களோ, ஸோ எப்படிங்க, என்ன ஒர்க்கு, என்ன டைமிங், இந்த மாதிரி எது நம்மளை பற்றி கேட்குறாங்களோ அதை மட்டும் பேசுங்க ஓகேங்களா. ஃபேமிலி விஷயங்கள் அதை பற்றி நம்ம உள்ளே போக வேணாம், அவங்ககிட்டயும் ஷேர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் எப்படி என்னன்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்கன்னா 100 பேரும் ஒரு 100 விதமாக தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லாரையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போக வேண்டியதுதான் நம்ம டிரைவர், நம்மளோட பொறுப்பு. ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாத விஷயங்களாக இருக்கட்டும், சில ரொம்ப பேசவே வேணாம் ஓகேங்களா. ஸோ வேணுங்கிற விஷயத்த பேசலாம், என்ன பேசணுமோ சார் ஓடிபி அவ்வளோதான், போயிட்டுருக்கோமா ஓகே, ஒரு விஷயம் கேட்குறாங்களா அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அவ்வளோதான், இதில் போகணுமா இப்படி போகலாம் அப்படி போகலாம் அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேச வேணாம். ஸ்பீச்சை வந்து கஸ்டமர்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லாருமே அது விரும்ப மாட்டாங்க ஓகேங்களா. வண்டி எடுத்தீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டுட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். ஸோ தட் கஸ்டமர்கிட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஜென்யூனாக கஸ்டமர் அட்டன் பண்ணுங்கள். டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் டைம் தான் வந்து மெயின் ஓகேங்களா. ஸோ ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் டைம் தான் எல்லாமே. ஸோ டைமுக்கு வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணுங்கள். ஆர்டர் வருது அடுத்த செகண்ட் கஸ்டமர் கால் பண்ணி எங்கே வரணும், எப்படி வரணும், லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து கஸ்டமர் வர்றாங்களா ஓகே, வயசானவங்க வந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பியோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவோ அந்த மாதிரி நினச்சி கஸ்டமரை வந்து கூட்டிகிட்டு போங்க. அவங்க எங்கே சொல்கிறாங்களோ கொண்டு போய் விடுங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்படிங்கிறத விட அவங்க உங்களில் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஓகேங்களா. உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சி உங்கள் தம்பி அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்படி நினச்சி கஸ்டமரை வந்து லைக் உங்கள் வண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் சொந்தம் அப்படிங்கிற இடத்துல வச்சு அவங்கள எங்கே சொல்கிறாங்க கொண்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வந்து ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பொறுப்பு, நம்மளை நம்பி தான் கேபில் வர்றாங்க. ஸோ சேஃப்டியாக அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களை விடுறது வந்து நம்ம பொறுப்பு தான். ஸோ அதனால் வந்து கஸ்டமர் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அண்ட் தென் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம், நானே பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேர் கட் பண்ணிக்கோங்க, ஷேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ரகர்டெல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்வீட் அண்ட் ஸ்மைலியாக எப்போவுமே இருங்க ஓகேங்களா. ஸோ உள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா 1000 கஷ்டம் இருந்தாலும் இப்போ நான் சிரிச்சுட்டே பேசுகிறேன் அந்த மாதிரி தான், வேறு வழி இல்லை, நடிச்சு தான் ஆகணும். சில இடத்துல நடிக்க வேண்டிய இடத்துல நடிச்சு தான் ஆகணும். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட வேண்டிய இடத்துல கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சு தான் ஆகணும், நடிக்க வேண்டிய இடத்துல நடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க சரிங்களா. இதுதான் வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும், எல்லாமே இருக்கும், கஷ்டம் நஷ்டம் சோகம் நஷ்டம் எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருந்தது தான் வாழ்க்கை ஓகேங்களா. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், அழுக வேண்டிய நேரத்தில் அழுதுக்கலாம், அது தனியாக ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் ஓகே, இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ அதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா. ஸோ எல்லாமே இருக்கும் மனுஷ வாழ்க்கையில், அந்த மாதிரி வர்ற கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருமே பேசினாங்களான்னு தெரில, லைக் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட் வீடியோக்காக பேசல, ஜஸ்ட் அவ்வளோதாங்க, உங்கள் பக்கத்து வீட்டு பையன் அவ்வளோதான். ஐ எம் யுவர் நெய்பர்ஹுட், அவ்வளோதான், நெய்பர்ஹுட் யோகேஷ், தட்ஸ் இட் ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர்ஸ் வந்ததே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. நண்பர்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆச்சு. நம்ம தொண்டாமுத்தூர் பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ தொண்டாமுத்தூர்னா உள்ளே இல்லைங்க, சரி தொண்டாமுத்தூர் அவுட்டரில் கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பக்கத்துலேயும் ஊர்கள் இருக்குது பின்னாடியும். ஸோ ரெண்டுக்கு சென்டரில் இருக்கும். ஸோ ஆர்டர்ஸ் எங்கே வருதோ அதை பொறுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 9 மணி ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே சாப்பிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இட்லி வாங்கினேன். ஸோ கடை வந்து இங்கே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கடையே இல்லைங்க. ஒரு கடை வாங்கணுன்னா அவ்வளோ தூரம் தேடணும் போல் இருக்குது ஓகேங்களா. கரெக்டாக நான் வர்றேன், ஒரு 2 கிலோமீட்டர் தேடிட்டு வந்தேன், பக்கத்துலேயே கடை இருந்துச்சுங்க, வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா லைக் இட்லி வாங்கினேன் ஓகேங்களா. வாங்க சாப்பிடுவோம். இவன் என்னடா இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஓட்டிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறீங்க. ஆனால் லைக் 3 நாள் கிட்ட ஆச்சுங்க. லைக் வண்டியிலே சாப்பிட்றோம், வண்டியிலே தூங்குறோம், வண்டியிலே ஓட்டிகிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னா பங்கில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம், பக்கத்துலேயே ஹோட்டலில் ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறோம் டைமிங்க்கு, வேறு வழி இல்லைங்க. ஸோ ஒர்க் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நண்பர்களே வாங்க சாப்பிடுவோம். இது வேறு சட்னி கீழே போகுது. நண்பர்களே இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி ஓகே, வாங்க சாப்பிடுவோம். ஜிங் 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 இந்தாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான். ஜஸ்ட் சில் ப்ரோ, ஒன்றும் இல்லை ஓகே ஓகே, அவ்வளோதான். இருங்க சாப்பிட்டுட்டு ஆர்டர் வந்து சொல்கிறேன்.
நண்பர்களே இங்கே பாருங்கள் எத்தனை பேர் உணவு சாப்பிட்ருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வேஸ்ட் பண்ணுற எந்த விஷயமும் வேஸ்ட்டு கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் அப்படியே உருட்டி கொண்டு போயிட்டுருக்கானுங்க பாருங்க. இங்கே இதுதா இங்கே பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை சரிங்களா. எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், எண்ணி பார்க்குறதுக்குள்ள நைட் ஆகிடும் போல் அந்த மாதிரி கொசன்னு இருக்கானுங்க. பட் ஆனால் லைக் ஒரு நல்லது பண்ணியிருக்கோம்ல, இத்தனை உயிர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது நண்பர்களே, ரொம்ப பெருமையாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னுமே ஆர்டர்ஸ் வரல. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:45 ஆச்சு. ஸோ இன்னுமே ஆர்டர்ஸ் வரல. ஸோ ஆர்டர்ஸ் வருங்க, வெயிட் பண்ணுவோம். ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா கான்டாக்ட் சப்போர்ட் கால் பண்ணி லாஸ்ட் ஆர்டர் ஒரு 9:30-10 மணிக்கு தான் முடித்தோம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எதுவுமே வரலைங்க. அண்ட் தென் ஒரே ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஒரு 779 ரூபாய்க்கு வந்துச்சு. பட் ஆனால் அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா லைக் பிக்கப் லொக்கேஷன் கொஞ்சம் தப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து லைக் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு. அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி பேசுவோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்ததே உங்களுக்கு நான் சொல்கிறேன்.